ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனா தமிழ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். காசி அல்வா, பூசணிக்காய் அல்வான்னு சொல்லுவாங்க. அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அல்வா செய்கிறதுக்கு நான் ஒரு 2 பீஸ் பூசணிக்காய் தோல் சீவிட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை காய் சீவிரதில் வச்சு நல்லா நைஸாக துருவிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம பூசணிக்காய் அல்வா எதை செய்ய போகிறோம்னு சொல்லிட்டா எங்கிட்ட மருமவ. அதுக்கு இந்த விதையெல்லாம் எடுத்துடணும். தோலை செத்திட்டு இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே உள்ள விதையெல்லாம் எடுத்துட்டு, இன்றைக்கி வியாழக்கிழமை வேறு, அது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இன்றைக்கி காலை வேலை எங்கள் வீட்டில், அதனால் அது கொஞ்சம் சாமியடி சுத்தம் பண்ணிக்கிட்டு சாமி அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ளே நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுப்போம். ரெடி பண்ணி கொடுக்குறேன். அதுதான் இப்போ செய்யும். அது இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக அதுக்குள்ளோட விதையெல்லாம் நம்ம எடுத்துடலாம். இது காயே பிஞ்சு காய் தான் இருந்தாலும் சுத்தமாக எடுத்துகிட்டு கொடுத்தோம்னா அது சீவி செஞ்சிடும். வியாழக்கிழமை நாங்கள் சாய்பாபா கொஞ்சம் இதாக கும்பிடுவோம். ரொம்பவே பயபத்திரமாக சாய்பாபாவை கும்பிடுவோம். அதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ இதெல்லாம் விதையெல்லாம் நான் எடுத்துட்டேன். ஏடு இந்த செத்தி செய்யுமா. இப்போ செஞ்சு தான் அல்வா செஞ்சு தான் நாங்கள் சாய்பாபாவுக்கு சாமி கும்பிடணும். விதையெல்லாம் எடுத்துட்டிங்களா? விதையெல்லாம் எடுத்துட்டேன். சரி, கொண்டாங்க, நான் சீவிக்கிறேன். எப்பயுமே நாங்கள் வியாழக்கிழமை ஏதோ ஒன்று செஞ்சு வச்சு சாமி கும்பிடுவோம். இன்றைக்கி இது செஞ்சு வச்சு சாமி கும்பிட்டுடலாம், இது ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு தான். இந்த மாதிரி 2 கன்று இருக்கும். அதில் பெரிய ஸ்கதில் நம்ம சீவிக்கலாம். சாமியெல்லாம் இது பண்ணிட்டியா? பூவெல்லாம் வச்சுட்டியா? வச்சுட்டேன். கொடுங்க, நான் செய்வேன். இந்த சீவி போட்டு சட்டுனா செய். சாய்பாபா காலையில் ஒரு வாட்டி இது மாதிரி ஏதாவது இனிப்பு வச்சு சாமி கும்பிடுவோம். மத்தியானம் சாப்பாடு செஞ்சு வச்சு சாம்பிராணி போடுவோம். நைட்டு எப்போதும் போல விளக்கேற்றுவோம். சாய்பாபாவுக்கு வியாழக்கிழமை நாங்கள் 3 தடவை விளக்கேற்றி சாய்பாபாவுக்கு எல்லாம் நிவேத்தியம் பண்ணுறது. நல்லா இந்த மாதிரி நல்லா நைஸாக துருவி எடுத்தாச்சு. இப்போ அல்வா செஞ்சிடலாம் வாங்க. இதால் இப்போ எனக்கு 1 கப்பு இருக்குது. பூசணிக்காய் நம்ம சீவி எடுத்து வச்சுருக்கிறது இதால் 1 கப்பு கொஞ்சம் கூட இருக்குது. இதுக்கு நான் இப்போ 1/2 கப்பு ஜீனி சேர்க்க போகிறேன். உங்களுக்கு ஸ்வீட்டு நிறைய பிடிக்கும்னா நீங்கள் கூட குறைச்சா சேர்த்துக்கலாம். இப்போ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு. இது காசி அல்வாவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்க மாட்டாங்க. ஆனால் இதை சேர்த்து செஞ்சோம்னா நமக்கு இந்த கொஞ்சம் திப்பி திப்பியாக இல்லாமல் கொஞ்சம் நமக்கு அல்வா டெக்ஸ்சர் கிடைக்கும். அதுக்காக நான் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதுலேயே இன்னொரு ஸ்பூன் சேர்த்துக்குவோம். இப்போ இதில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு கொஞ்சமாக பசும்பால் சேர்த்துக்குவோம். பசும்பால் சேர்த்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்ருங்க, கட்டி இல்லாமல். கட்டி இல்லாமல் இந்த அளவு நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுட்டாச்சு. இப்போ அல்வா செஞ்செல்லாம் வாங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சு நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் இதால் 1 ஸ்பூன் நான் நெய் சேர்க்குறேன். இதால் 1 கரண்டி நெய் சேர்த்துக்கிறேன். இது என்ன நெய் இந்த மாதிரி கலரில் இருக்குன்னு பார்க்காதீங்க. இது நம்ம ஐயப்பன் கோயிலுக்கு போனப்போ அபிஷேகம் பண்ணி அவங்க கொடுத்த நெய். இந்த மாதிரி விரதத்துக்கு நம்ம ஏதாவது ஸ்வீட் செய்கிறப்போ இல்லை பொங்கலுக்கு அந்த மாதிரித்துக்கு தான் நாங்கள் யூஸ் பண்ணிக்குவோம். மற்றதுக்கெலாம் யூஸ் பண்ணாமல் அப்படியே ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுருவோம். முந்திரி பருப்பும் திராட்சையும் வச்சுருக்கேன். அதை சேர்த்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதை நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். பாருங்க, நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை வச்சுட்டு இந்த நெய்யிலையே நம்ம சீவி வச்சுருக்க காயை சேர்த்து அந்த தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணாமல் அப்படியே சேர்த்துங்க. தண்ணியோடையே தான் சேர்க்கணும், அப்படியே சேர்த்துக்குவோம். இப்போ வேறு எந்த தண்ணியும் நம்ம இதுக்குள்ள சேர்க்க போகிறதில்ல. ஒரு கப்பு எடுத்துட்டு இந்த அளவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. அதையும் நான் அப்படியே அதோடைய தண்ணியோடையே தான் சேர்க்குறேன். தண்ணியோட சேர்த்து இந்த தண்ணி நல்லா இந்த தண்ணியிலே இது நல்லா வெந்து அது நல்லா சுருண்டு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. எடுக்க முடியாது அத்தையால், அதனால நான் ஸ்டாண்ட் வச்சுட்டு தான் எடுக்கிறேன். அதனால தான் ஸ்டவ் மட்டும் உங்களுக்கு கவர் ஆகுது. தண்ணி பத்தாது போல இருக்கு. கொண்டா கோதுமை அதில் உள்ள தண்ணியிலே தான் வேகணும். தண்ணி அதில் உள்ள தண்ணியிலே தான் வேகணும்னு
அது முத்தல் நல்ல முத்தல் காயாக இருக்கு, தேர்ந்த காயா. ஆமாம். அந்த காயில் வந்து தண்ணி அதிகமாக இருக்கும். இது நம்ம இது வந்து இப்போ கொஞ்சம் பிஞ்சு காய் தான், இது அரை காய் தான் இது. அதனால இதில் கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் இருக்கும். அதனால நம்ம கொஞ்சம் நீ பால் சேர்த்துக்கப்பா. பால் சேர்த்துக்கவா? பசும்பால் இருக்கு, அது கொஞ்சம் சேர்த்துக்க. சரி, அது மாதிரியே சொல்லிடு. சரி சரி. நல்ல தேர்ந்த காயில தண்ணி சத்து அதிகமாக இருக்கும். அவ்வளோ தண்ணி இருக்கும் அதில், நல்ல தேர்ந்த காயில். இது கொஞ்சம் அரை காய் தான் இது. அதனால இதில் கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் இருக்கும். கொஞ்சம் பசும்பால் சேர்த்துக்குவோமா? ஒரு 50 பால் லிட்டர் சேர்த்துக்கிட்டீங்கன்னா போதும். சரி சரி. அப்போ தான் நல்லா வெந்து வரும். அப்போ தான் நல்லா வெந்து வரும். இல்லைன்னா வேகாமல் உனக்கு தெற்கு தெற்குன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு பொறுமையாக செஞ்சு எடுத்துக்கிட்டு வா. சரி சரி. பால் சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும். பசும்பால் ஊற்றிக்குவோம், கொஞ்சமாக பசும்பால் ஊற்றிக்குவோம். இன்னுமே இது கொஞ்சம் வேகணும், அதனால தான் நான் கொஞ்சமாக பால் சேர்த்துருக்கேன். லைட்டாக சிம்மில் வச்சு இந்த மாதிரி மூடி மூடி வச்சு செஞ்சீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வேகும். நல்லா இந்த அளவு நல்லா வெந்ததும் நம்ம சர்க்கரையை சேர்த்துக்குவோம். நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம். நம்ம அளந்த கப்பால் ஒரு அரை கப்பு நான் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்குவோம். அது கூட நீங்கள் ஜீனி சேர்த்தாலும் கொஞ்சம் தண்ணி விடும். ஜீனி சேர்த்தாலும் கொஞ்சம் தண்ணி ஆகுற மாதிரி இருக்கும். நம்ம கிளற கிளற கெட்டி ஆகிடும். இப்போ நான் அதில் கலருக்காக கொஞ்சமாக எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்க்குறேன். கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன். இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவை இந்த அல்வா கூட இப்போ நம்ம சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்துட்டு நல்லா கைவிடாமல் தான் கிளறிடணும். நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்தாலே கொஞ்சம் கெட்டி ஆகும். அதனால் ரொம்ப கட்டியாக போயிடாமல் அடி பிடிக்காமல் கைவிடாமல் கிளறிங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுங்க. அந்த ஸ்வீட்னஸை எடுத்து கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜ் வந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. ஒரே தெரியாக சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சே கிண்டுங்க, இல்லைன்னா டக்குன்னு அடி பிடிச்சிடும். இன்னும் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ஒரே தெரியா. இது நார்மலாக இப்படி இருக்காது. நம்ம எடுத்து வச்சோம்னா ஒரு மாதிரி அந்த காய் அப்படியே தெரியும். நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததுனால கொஞ்சம் அல்வா ஸ்டேஜுக்கு இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் தான் சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்குது, நல்லா இருக்கு. அது வந்து ஒரு மாதிரி திப்பி திப்பியாக தெரிஞ்சது மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஆமாம், நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறோம்ல. இது கொஞ்சம் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்திக்கில்ல. 1 சேர்த்தியா 2 சேர்த்தியா? 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது பார்க்கறதுக்கு நல்லா வலு நல்லா சூப்பராக சாப்பிட்டோம்னாலும் நல்லா இருக்கும் பாரு. அதான் இப்போ நம்ம அல்வாவை வேறு பவுலுக்கு மாற்றிடலாம். சூப்பராக இருக்குது. இப்பயே சாப்பிடணும் போல இருக்குது. சாமி உண்டு தான் சாப்பிட்டு பார்க்கணும். அது மெல்ட் ஆகி மேலேயே இருக்கிறப்ப சூப்பராக இருக்கும். நம்ம இதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்க முந்திரி பருப்பை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. நம்ம கொண்டு போய் சாய்பாபாவுக்கு வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அல்வா செஞ்சு வச்சு சாய்பாபாவுக்கு சாமி கும்பிட்டாச்சு. இதை இப்போ கொடுத்து அத்தைக்கிட்ட கொடுத்து எப்படி இருக்குன்னு கேட்கலாம் வாங்க. அத்தை, ஏமா இங்கே வாங்க, அல்வா சாப்பிட்டு.
பார்க்கலே தான் சூப்பராக இருக்காது, என்ன சாப்பிட்டு வேற பார்க்குறது. நல்லா பாப்பாவுக்கெல்லாம் நல்லா பிடிக்கும், பாப்பாவுக்கு நம்ம தம்பிக்கெல்லாம் எல்லா பிள்ளைங்களுக்குமே நல்லா சாப்பிடுவாங்கப்பா. நிறைய நெய்யும் நிறைய ஊற்றிருக்கேன். நல்லா இருக்கா? சொல்லவே முடியல, அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். கை இனிப்பெல்லாம் போதுமா? கரெக்டாக இருக்கா? நம்ம வேணும் ஃபங்க்ஷன்லாம் நல்லது கெடுத்துக்கலாம் செய்கிறோம்னா கேசரி ரவா போட்டு இதை செஞ்சு இந்த மாதிரி செஞ்சுக்கலாம்ப்பா. பூசணிக்காய் தான் எந்த டைமும் இருக்கும், எப்போ பார்த்தாலும் பூசணிக்காய் இருக்கும். நீ கூட கொஞ்சம் அரை காயில் தான் செஞ்சுருக்கேன், அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, சூப்பராக செஞ்சுருக்கு. எங்கள் வீட்டுக்காரங்க வேறு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நீ வீடியோக்குள்ளே வந்ததுலேருந்து நல்ல நல்ல ஐட்டமாக செஞ்சு கொடுக்குறம்மா அப்படின்னு. ஆமாம், நேற்று சீஸ் ஆம்லேட் போட்டு கொடுத்தேன். அது எனக்கு தெரியாது, நானே வீட்டில் இல்லை நைட்டு அது போட்டு கொடுத்துருக்க முடியாது. காலையிலேயே நான் வந்தோடனே சொல்கிறாப்புல. நான் நைட்டு எங்கே போயிட்டேன்னா எங்கள் பொண்ணு வீட்டுக்கு போயிட்டேன். நான் பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு காலையில் தான் வந்தேன். நைட்டு செஞ்சு கொடுத்துருக்க முடியாது சொன்னாப்புல வந்தோடனே. சூப்பராக கையில் எல்லாம் செஞ்சு கொடுக்குது, கையிலே இனிமேல் சமைக்க சொல்லு அப்படிங்கிறாப்புல. இன்றைக்கி மத்தியானம் அதுதான் வெஜிடபிள் பிரியாணி. பிரியாணி ஒன்று போட போதான், அதையும் போட்டு உங்களுக்கு ஒரு ஷார்ட் வீடியோ போட்டு விட சொல்கிறேன். பா கையிலே ஏன் தே அத்தாச்சி இருக்கு பாரு, கொஞ்சம் காலையில் பூசணிக்காய் அனுப்பாக கேசரியே செஞ்சு கொண்டு கொடு. இந்த எடுத்துட்டேன். அண்ணி இப்போ கேட்டது மாரி தாங்க தாச்சி. என்ன இது எதில் செஞ்சது? பூசணிக்கா. நல்லா இருக்கா? ம், நல்லா இருக்கு, டேஸ்ட்டாக இருக்கு. பூசணிக்காய் மாதிரியே தெரியலையே. பூசணிக்காய் காசி அல்வான்னு சொல்லுவாங்கல்ல, அது நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? நீ என்ன நினச்சத? நான் பைனாப்பிள் நினைச்சேன். பைனாப்பிள் நினச்சிதான். அப்பா சொல்லியிருக்காங்க ராத்திரி வீடியோவில், கையில் நீ இப்போ 2 மணி நேரம் வீடியோக்குள்ள வந்து நீ செய்யறதெல்லாம் சூப்பராக இருக்கு, நீ வித்தியாசமாக செஞ்சு கொடுத்துருமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இன்னைக்கு இதில் எவ்வளோ நெய் எல்லாம் சேர்த்து நல்லா மெயினாக உள்ளதெல்லாம் பொறுக்கி எடுத்து செய்கிறாங்க. சூப்பராக செஞ்சிடலாம். பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி தானே கேட்குறாங்க, அதனால் உனக்கு தெரிஞ்சு செய்ப்பா அப்படின்னு. அது மாதிரி பிள்ளைங்களுக்கு சாப்பிட்டு கொடுக்குற மாதிரி ஈஸியாகவும் இருக்கிற மாதிரி தான் செஞ்சு காமிக்கிறாங்க. டேஸ்ட்டாக இருக்குல்ல? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்களும் ஒரு தடவை கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து கலந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.